இந்து தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நடப்பு அரசியல் குறித்து பேசுவதற்காக கோவையிலிருந்து பாஜக பிரமுகர் திரு கோவை ஜெயராமன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வணக்கம் தெரிவிக்கிறேன். கள்ளக்குறிச்சி சம்பவம் பற்றி உங்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும். கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட மரணம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? கள்ளக்குறிச்சி சம்பவம், இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது திமுக அரசு. ஏனென்று சொன்னால், சென்ற ஆண்டு இதே போல விசாரணை அறிஞ்சு கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல இறந்தாங்க. அப்போ திமுக அரசு என்ன சொன்னாங்க, நாங்க இப்பதான் வந்திருக்கிறோம், கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலுக்கு மேல இது மாதிரி எந்த சம்பவம் இல்லை, இப்பதான் புதிதாக நடைபெறுகிறது என்று சப்பை கட்டை கட்டினார்கள். இப்பொழுது என்ன கூறுகிறார்கள், திமுக அரசு சென்ற ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக கூட ஒரு ஊடகங்கள் விவாத மேடையில ஒரு பேசுறார், திமுக பேசுறார். இதற்கு மோடி தான் பொறுப்பேற்க வேண்டும் என்கிறார். மோடி எப்படி இதற்கு பொறுப்பேற்க முடியும்? மாநில சுயேட்சை மரியாதை சுயமரியாதை என்றெல்லாம் பேசக்கூடிய திமுக இங்கு சரியாக ஆட்சி நடத்த தெரியாமல் வெறும் காட்சியை மட்டுமே காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய திமுக எப்படி பாரத பிரதமரை இதில் சொல்ல முடியும்? மாநிலத்தினுடைய காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? முதலமைச்சர் ஸ்டாலின் கைகளில் இருக்கிறது. ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையின் கைகளை கட்டி வைத்திருக்கிறார்கள்? ஸ்காட்லாந்திற்கு நிகராக இருக்கக்கூடிய காவல்துறையாக தமிழ்நாடு காவல்துறையை பேசக்கூடிய பொழுது ஏன் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது? கள்ளக்குறிச்சியிலிருந்து வரக்கூடிய செய்திகள், நாம் செய்தித்தாள்கள், ஊடகங்கள் மற்றும் இன்னும் பல இதுகளை எல்லாம் பார்க்கிறோம். அதுல அவங்க சொல்லக்கூடிய அத்தனை கருத்துக்களும் என்ன சொன்னாங்கன்னா, கள்ளக்குறிச்சியினுடைய மையப்பகுதி காவல் நிலையம் பின்புறமாகவே கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது. இது சம்பந்தமாக பல பேர், பல ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் அதிமுக சேர்ந்தவர்கள் பலரும் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார்கள். பலரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் கேட்பது ஒரே ஒரு கேள்விதான். அங்கே இருந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி அவர்கள் தற்போது விருப்பு ஓய்வு பெற்று சென்றிருக்கிறார். அவரும் பல முறை கூறியிருப்பதாக செய்தித்தாள்கள் நாம் படிக்கிறோம். அப்பொழுது ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லை என்று அவர் 8 மாதம் இருக்கும் பொழுது அந்த பகுதியில் இருந்து எனக்கு பணி வேண்டாம் என்று விருப்பு ஓய்வு எழுதி கொடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதற்கு காரணம் யார்? இங்கே நடைபெற்று இருக்கக்கூடிய திமுக அரசினுடைய ஆட்சி என்று சொல்வதை விட வெறும் காட்சி தான் இங்கே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது திமுக அரசினால். ஏனென்று சொன்னால், திமுகவினுடைய ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கட்சிக்காரர்களை பார்த்து பயப்படுகிறார் என்றுதான் இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர் இவ்வளவு நேரம் தாமதப்படுத்தியிருக்க மாட்டார். இந்நேரம் அனைவர் மேலேயும் நடவடிக்கை எடுத்திருப்பார். ஒருவர் மேல் கூட அவரால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. காரணம் என்ன? பயம். அந்த பயத்தை ஒதுக்கிவிட்டு என்றைக்கு திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் அவர்கள் நேர்மையாகவும் நீதிக்கு நன்மை ஏற்படக்கூடிய ஆட்சியை செய்கிறார்களோ அன்றுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பது மக்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த திமுக என்ன செய்து கொண்டிருக்கிறது? கட்சிக்காரர்களை காப்பாற்ற வேண்டும், காவல்துறையின் கைகளை கட்டி போட வேண்டும். கட்சிக்காரர்கள் எந்த தவறு செய்தாலும் தயவுதாட்சணை என்று நடவடிக்கை எடுக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்தால் மட்டும்தான் இங்கே தமிழகத்தில் நீதி காக்கப்படும். ஆனால் இப்பொழுது கிட்டத்தட்ட 55 பேருக்கு மேல் மரணம் அடைந்திருக்கிறார்கள். மீதியுள்ளவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு திமுக அரசு தான் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் அனைவரும், அனைத்து எதிர்கட்சிகள் அனைத்தும் ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்தார்கள். ஆனால் நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும், தமிழகம் தழுவிய பாஜகவினுடைய ஆர்ப்பாட்டத்தில் எந்த இடத்திலும் கருத்துக்களை கூறுவதற்கு அனுமதிக்கவில்லை திமுக அரசு. காவல்துறை ஏவல் துறையாக பயன்படுத்தக்கூடிய இந்த திமுக அரசு ஏன் அதே காவல்துறையை வைத்து குற்றவாளிகளை இன்று வரை நடவடிக்கை எடுக்கவில்லை? பெயருக்கு சென்ற ஆண்டு ஆயிரக்கணக்கானோர் கைது செய்தோம், எத்தனையோ லிட்டர்கள் கள்ளச்சாராயங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது என்றெல்லாம் மார்தட்டி கொள்ளும் திமுக அரசு இன்று வரை ஒரு ஆண்டுகளையும் சென்ற ஆண்டு நடந்த சம்பவத்திற்கு கூட இன்று வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தற்பொழுது அந்த பகுதியில்
செய்தி சேனல்கள் நேர்காணல் கொடுக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்ல ஒரு சில சிறுவர்கள், சிறுமியர்கள் கூட கூறக்கூடிய கருத்து என்னவென்றால், சென்ற ஆண்டு இதே போலத்தான் வேறொரு பகுதியில் தமிழகத்தில் நடந்தது. அதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் திமுக அரசு எடுக்கவில்லை. இப்பொழுது இங்கே நடந்திருக்கக்கூடிய சம்பவத்திற்கும் திமுக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப் போவதும் இல்லை. ஒரு சிறு குழந்தை கூறுகிறது திமுக அரசை பற்றி. அரசியலில் இருக்கக்கூடிய நபர்கள் கூறவில்லை. சிறு குழந்தை கூறுகிறது. இதுதான் வேதனைப்பட வேண்டிய விஷயம். அங்கே நடந்தது போலத்தான் இங்கே கள்ளக்குறிச்சியில் நடக்கும் என்று அந்த குழந்தை உண்மையை போட்டு உடைத்திருக்கிறது. என்ன செய்வார்கள்? அவர்களை இப்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் வெளியே வருவார்கள். வெளியே வந்து என்ன செய்வார்கள்? அதே என்ன செய்து கொண்டு கள்ளச்சாராயம் காய்ச்சுவது, கொள்ளையடிப்பது, கொலை செய்வது இது போன்ற சம்பவத்தை தான் செய்வார்களே தவிர அவர்களுக்கு நல்லது செய்ய தெரியாது என்று சிறு குழந்தை கூட சொல்லக்கூடிய அளவுக்கு கேவலமான ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது திமுக தமிழகத்தில். தமிழகத்தில் திமுக என்ன செய்திருக்கிறது? தவறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை விட நீங்கள் ஊடகங்களில் பார்த்திருப்பீர்கள். சமூக ஊடகத்தில் சின்ன சின்ன கருத்துக்களை போடுபவர்களை, பஞ்சு மிட்டாய் விற்பவர்களை தான் திமுக அரசு கைது செய்வதற்குண்டான ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தைரியம். மற்றபடி அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் தவறு செய்தால் கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்குண்டான தைரியம் திமுக அரசுக்கு கிடையாது. சின்ன சின்ன ஊடகங்கள்ல சின்ன சின்ன மீம்ஸ் போடுறவங்களை இவங்களைத்தான் வந்து திமுக அரசு கைது பண்ணிட்டு இருக்கு. திமுக அரசு பொறுப்பேற்கிறது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாமே கொள்ளை போயிட்டு இருக்குது. மணல் கொள்ளை, மலைகளோட கல்லு கொள்ளை, எல்லாத்தையுமே கொள்ளையடிக்கிறத தவிர வேற எந்த ஒரு திட்டத்தையும் திமுக செய்யவில்லை. கொள்ளையடிக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், பணத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற முனைப்பு காட்டுகிற திமுக ஏன் இது போன்ற தவறு செய்பவர்களை தட்டி கேட்பது இல்லை என்று மக்கள் பகிரங்கமாக வீதியில் இறங்கி போராடக்கூடிய சூழ்நிலையை திமுக அரசு உருவாக்கி இருக்கிறது. மீண்டும் கூறுகிறோம், இது போன்ற சம்பவங்களை திமுக அரசு செய்து கொண்டிருந்தால் திமுக அரசு இதற்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும். குறைந்தபட்சமாக சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சராவது இதற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். ஏனென்றால் சென்ற ஆண்டு நடந்த சம்பவம் சரி ஏதோ தெரியாமல் நடந்து விட்டது என்று மக்கள் மன்னித்துவிட்டனர். ஆனால் இது தெரிந்தே நடந்திருக்கக்கூடிய சம்பவம். இதற்கு முழுக்க திமுக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். முதல்வர் ஸ்டாலின் தான் முழுக்க பொறுப்பாளியாக இருக்க முடியுமே தவிர வேறு யாரும் இதற்கு பொறுப்பாளியாக இருக்க முடியாது.